மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இது நம்முடைய மாதா தொலைக்காட்சி மற்றும் சென்னை கொளத்தூர் மெரிடியன் மருத்துவமனை இணைந்து வழங்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி நலம் தரும் மருத்துவம். நலம் தரும் மருத்துவம் சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாரம் நாம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு துறையில் நிபுணத்துவம் பெற்ற நிபுணர்களோடு நாம என்ன பண்றோம், கலந்துரையாடல் செய்றோம். அந்த வகையில கடந்த வாரங்கள்ல இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய துறைகளில் இருக்கக்கூடிய நிபுணர்களை சந்தித்து அந்தந்த துறைகளில் இருக்கக்கூடிய நம்முடைய சந்தேகங்களுக்கான கேள்விகளை கேட்டு அதற்கான தெளிவுகளை பெற்றுக்கொண்டோம். அந்த வகையில் இந்த வாரம் ஆர்த்தோபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலும்பியல் துறை சார்ந்த அந்த நமக்கான சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காக இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்றிருப்பவர் டாக்டர் ஓமர் ஷெரீப் அவர்கள். எலும்பியல் துறையில கிட்டத்தட்ட 22 ஆண்டுகால அனுபவத்தை கொண்டிருப்பவர், ஒரு சிறந்த மருத்துவர். இந்த 22 ஆண்டுகால அனுபவத்திலிருந்து இன்னைக்கு எலும்பு குறித்த நம்மளுடைய எலும்பு, மூட்டு, முதுகு தண்டு வடம் போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல என்னென்ன சவால்களை நம்ம சந்திக்கிறோம் நாள்தோறும், அதுல நமக்கு என்னென்ன தெளிவுகள் தேவைப்படுது அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு பதிலளிக்க வந்திருப்பவர் டாக்டர் ஓமர் ஷெரீப் அவர்கள். அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம் சார். ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து நலம் தரும் மருத்துவம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆர்த்தோபெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன, அதை பத்தி. ஆர்த்தோபெடிக்ஸ்ன்றது வந்து எலும்பு, மூட்டு, தசைகள், லிகமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ஆர்த்தோபெடிக்ஸ் சொல்லுவோம். இதில் ஸ்பைன், பேக் பெயின், நெக் பெயின் எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ஆர்த்தோபெடிக்ஸ்னு சொல்லுவோம். இதில் ஏதாச்சும் ஒரு சர்ஜரி பண்ணுறோம்னா ஆர்த்தோபெடிக் சர்ஜரின்னு சொல்கிறது. ஓகே, அது எலும்பு, மூட்டு, தசை, எலும்பு, மூட்டு, தசை, ஜவ்வு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறது தான். வெறும் எலும்பு மட்டும் இல்லை, மூட்டு, ஜவ்வு, அதில் இருக்கிற சின்ன சின்ன இதுவும் லிகமெண்ட்ஸு, மெனிஸ்கஸ்ன்னு சொல்கிறது, இது எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் ஆர்த்தோபெடிக்ஸ். யூஸ்வலாக ஆர்த்தோ அப்படின்னாலே எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சது என்ன பண்ணால் எலும்பு சிகிச்சை நிபுணர். ஸோ எலும்பு சம்மந்தப்பட்ட எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சுன்னா இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நம்ம இவங்ககிட்ட போவோம். ஆனால் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் அதற்கும் மத்தியில் கூடுதலாக எலும்பு, தசைகள், இந்த சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரின்னு சொல்லுவோம். எலும்பு ஃப்ராக்சராக இருக்காது, ஆனால் தசைகள் அடிபட்டிருக்கலாம், இல்லை லிகமெண்ட்ல அடிபட்டிருக்கலாம், அதுவும் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் தான் ட்ரீட்மெண்ட். சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரின்றது ஆர்த்தோபெடிக்ஸ் தான் ட்ரீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார். ஸோ 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குங்க சார். இந்த 22 எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஒரு பார்த்து மறக்க முடியாத ஒரு நீங்கள் ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? நிறையா இருக்குது. அதில் இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்கும் போது எல்லாத்துலேயும் நான் ஒவ்வொன்று சொல்லலாம். ஒரு ஃப்ராக்சர் கேஸ் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் 26 வயசுள்ள ஆள் வெளி மாநிலத்திலேருந்து வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது இண்டஸ்ட்ரியில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அவர் மேலே இருந்து கீழே விழுந்துட்டார். அப்போ வந்து அவருக்கு ஒரு பக்கம் கால், தொடை எலும்பு, கால் எலும்பு, பாதம் எல்லாமே ஃப்ராக்சர். ஸோ இது எல்லாமே க்ளோஸ் ஃப்ராக்சராக இருக்கிறனால அந்த ரத்தக்கட்டு அதிகமாகி உள்ளே வந்து கம்பார்ட்மெண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதாவது உள்ளே ரத்தக்கட்டு அதிகமாகும் போது அந்த தசைகள், நரம்புகள்லாம் செயலிழக்க செய்யும். ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஆர்த்தோபெடிக் எமர்ஜென்சி. அது இமிடியேட்டாக நம்ம வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணி தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் ரத்த குழாய்க்கும் ஃப்ரீ பண்ணால் தான் அது வந்து சரியாக பெர்மனன்ட் டேமேஜ்லேருந்து காப்பாற்ற முடியும். ஓகே. ஸோ அவருக்கு எல்லாமே வந்து அந்த மாதிரி ஆனனால ஃபஸ்ட்டு இமிடியேட்டாக நாங்கள் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது சாயந்தரம் 9 மணி இருக்கும், நைட் 9 மணி இருக்கும். அது உடனே நாங்கள் அது அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அவர் எல்லா அனஸ்தீசியாலாம் கொடுத்து எல்லாம் பார்த்துட்டு இமிடியேட்டாக சர்ஜரிக்கு எடுத்தோம். அது வந்து இந்த ஃபேசியோட்டோமின்னு சொல்லுவோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு டெம்பரவரியாக வந்து ராடு மாதிரி வெளியில் ராடு மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். தொடையில் 2 லெக்குக்கும் போட்டு 2 ராடு போட்டு கனெக்ட் பண்ணி டெம்பரவரியாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த ரிலீஸ் பண்ண விட்ட ப்ரெஷர்லாம் ஹீலான பிறகு, ஊண்டுலாம் ஹீலான பிறகு பெர்மனன்ட் ஃபிக்ஸேஷன் உள்ளே வந்து பிளேட்டும் நெயிலும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இது ஒரு இது. அவர் வெளி மாநிலத்துலேருந்து இங்கே பிழைக்க வந்தவர் அந்த இடத்துல எப்படின்ற போது இது அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர். நிச்சயமா சார். அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, என்ன இருப்பாங்க தெரியல. பட் கம்பெனி அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்களும் நல்லா பண்ணி இப்போ அவர் நடந்து அவர் ஊருக்கும் போயிட்டார். கண்டிப்பாக அது ஒரு நல்ல இது. அதே மாதிரி வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் வெளியில் பண்ணிவிட்டு, ஜாயிண்ட் ரீப்ளேஸ் வெளியில் பண்ணிவிட்டு அது வந்து இன்ஃபெக்ட் ஆகி ஒருத்தர் வந்தார். அவர் 36 வயசு. ஸோ 36 வயசுலேயே வந்து அவருக்கு பண்ண ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். யூஸ்வலாக ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே பண்ணுற மாதிரி இருக்கும். இவருக்கு வந்து அந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்ன்னு சொல்கிறனால வெளியில் அவங்களுக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பண்ண ஒரு 6 மாதத்துல இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவர் நடக்க முடியாமல் கால் ஊண்டி ப்ரெஷர் போட்டு நடக்க முடியாத ஸ்டேஜில் வந்தார். இதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டார். பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உள்ளே போட்டிருந்த ஜாயிண்ட், ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்டை எடுத்துட்டு நல்லா தரோ வாஷ் கொடுத்துட்டு ஒரு டெம்பரவரியாக ஒரு ஆன்டிபயோட்டிக் அதை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு 6 வாரம் கழித்து
எல்லா இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆன பிறகு ரிவிஷன் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். அவர் இப்போ நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கார், அவர் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கார். அதே மாதிரி நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி தான். அந்த பேஷண்ட் வந்தாங்க, 80 வயசு, கொஞ்சம் ஒபேசிட்டி, நிறைய இடத்துல சொன்னாங்க பண்ணீங்கன்னா ரிஸ்க், இந்த வயசில் இதை நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்கிட்ட ஒரு ஒப்பீனியனுக்காக வந்தாங்க. நான் சொன்னேன், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நடக்க முடியாமல் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க. ஸோ நான் ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம், நடந்து நீங்கள் நல்லா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாருமே தேவையில்லை, உங்கள் வேலைகளை செய்கிறதுக்கு நீங்களே போயிடலான்னாங்க. இல்லை எல்லாருமே வந்து ரிஸ்க் ஜாஸ்தின்னா, எல்லா ப்ரொசீஜர்லேயும் ரிஸ்க் இருக்குது. கண்டிப்பாக ரிஸ்க் இல்லாத ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. எது நம்ம கண்ட்ரோலில் இருக்கோ அதை நம்ம நல்லா ஸ்டடி பண்ணி ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம் அப்படின்னா அது அவங்கள. அப்புறமேட்டு என்னோட டீம் ஆஃப் கார்டியாலஜி, அனஸ்தெட்டிஸ்ட், டயபெட்டாலஜிஸ்ட் எல்லாம் பார்த்து ஃபிட்னஸ்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கும் பண்ணால் அவங்க ஹாப்பியாக நடந்தும் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து ஒரு அதிகப்படியான ஒரு விபத்து பேரிடர் காலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொன்று நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய கேசஸும் அப்படிப்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த விபத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள், நம்ம அதனால பாதிக்கப்படுறதுனால என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பேசலாம். இப்போ எளிமையாக வீட்டில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நிறையா முதியவங்க வயசானவங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாடிப்படி ஏறுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ படி ஏறுறப்போ எனக்கு வந்து இந்த நீ பெயின்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் என்ன சார்? சரி, மாடிப்படி ஏறும் போது ஒவ்வொரு தடவையும் நம்ம மூட்டை மடக்கி நீட்டும் போது அதோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக போகும். இப்போ வயசானவங்களுக்கு ஏன் மாடிப்படி ஏறி இறங்கும் போது அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஜாயிண்ட் வந்து தேய்மானங்கள் ஆரம்பிச்சிடும். ஸோ ஜாயிண்ட் தேய்மானத்தில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று செகண்டரி ஆர்த்ரைட்டிஸ். பிரைமரி ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வந்து நம்ம ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ். ஸோ அது வயசாக ஒரு பொருள் யூஸ் பண்ண தேஞ்சு போகிற மாதிரி வயசாக அதுவும் தேய்மானங்கள் வந்துடும். ஸோ அந்த தேய்மானத்தில் இருக்கும்போது அவங்க ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து காலை ஊண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வலி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம் மாடிப்படி ஏறது. அது கண்டிப்பாக அப்படி தான் பண்ணணும்னா அவங்களோட இப்போ அடிக்கடி ஏறி இறங்காமல் ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை தேவைகளுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா மட்டும் போயிட்டு அந்த இறங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். நீங்கள் பிரைமரி அப்படின்னு சொன்னீங்க, நம்ம யூஸ்வலாக ஏஜில் இருக்கக்கூடிய இது. இன்னொன்று வந்து செகண்டரின்னு சொல்கிறது. செகண்டரி வந்து வேற காரணத்தினால நம்ம மூட்டு தேய்மானங்கள் வரலாம். அது ஃபார் எக்ஸாம்பிள் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ், இல்லைன்னா ஃப்ராக்சர், அந்த ஜாயிண்ட் இன்வால்வ் ஆன ஃப்ராக்சர்னால உங்களுக்கு வந்து உடஞ்சி அந்த தேய்மானங்கள் வர இருக்கலாம். இந்த பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னேன்ல, ஆர்த்ரைட்டிஸ் அது பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் வரும். இந்த செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து எனி ஏஜ் குரூப்புக்கும் வரலாம். வயசானவங்களுக்கு தான் கிடையாது, எனி ஏஜ் குரூப்புக்கும் வரலாம். ஸோ அது ஆனால் காரணங்கள் வேற மாதிரி இருக்கலாம். நிச்சயமா. இப்போ ரீசன் வந்து போனுக்கு வந்து கால்சியம் சத்து அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லி இப்போ பால், அந்த கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறப்போ இந்த சின்ன வயசுல இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டு தேய்மானம் வயதான காலத்தில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுங்களா? தேய்மானங்கள் எல்லாத்துக்கும் வரலாம். நம்ம இது வந்து ஏன்னா ஆர்த்ரைட்டிஸ்ன்றது உள்ள இருக்கிற கார்டிலேஜோட வேரண்ட். இது போன் ஸ்ட்ரென்த்து ஒரு இதில் இன்னது இருந்தாலும் மெயினாக வந்து ஜாயிண்டோட உள்ள இருக்கிற கார்டிலேஜ் வந்து தேராறனால வரணும். யாருக்கு வேணாலும் வரலாம். இப்போ போன் குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு ஏர்லியராகவே வந்துடும், சீக்கிரமாகவே வந்துடும். போன் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட இது வெறும் போன் குவாலிட்டி இல்லை, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் லெவல் சின்ன வயசுலேருந்து எப்படி அவங்க வேலைகள் செய்கிறாங்க, எவ்வளோ கடினமான வேலைகள்லாம், அடிக்கடி கீழே உட்கார்றது, சப்பனங்கால் போட்டு உட்கார்றது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியராகவே வருது. எந்த அளவுக்கு அதிகப்படியான வேலைப்பளு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து. இப்போ நமக்கு அந்த மாதிரியான தேய்மானம் வந்துருச்சு அப்படின்னாலே சர்ஜரி அப்படிதான் தீர்வா, இல்லை சர்ஜரி இல்லாமல் நம்மளால அதை மேனேஜ் பண்ண முடியுமா? சரி, தேய்மானங்கள் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து சர்ஜரி தான் தீர்வுன்றது இல்லை. தேய்மானங்கள் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் டாக்டரை பார்த்து கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்துட்டீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வலி மாத்திரைகளும் ஃபிசியோதெரப்பியும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு தடவை தேய்மானம் ஆயிடுச்சுன்னா அது ஆனதான். அது போய் திரும்பியும் போய் நம்ம நார்மல் பண்ண முடியாது. நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், மேற்கொண்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஏர்லியராகவே வந்துட்டிங்கன்னா நம்ம ஃபிசியோதெரப்பி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், கொஞ்சம் அந்த டிசீஸ் ஜாயிண்ட்டுக்குள்ள சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அதை டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்டேஜ் 2 அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா
இது ட்ரை பண்ணி உங்களுக்கு வலி குறையலைன்னா நம்ம இந்த இன்ட்ராஆர்டிகுலர் இன்ஜெக்ஷன் பிஆர்பி ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன்லாம் போடுறோம்னா ஜாயிண்ட்டுக்குலாம் அது போடலாம். ஒன்ஸ் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4லாம் வந்துச்சுன்னா மெயின்லி வந்து சர்ஜரி தான். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து ரெக்கவரி தராது. ஸோ அதை நம்ம இன்னும் ப்ரொலாங் பண்ண அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் லெவலும் கம்மியாயிட்டே போகும், அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலும் கம்மியாயிட்டே போயிடும். கண்டிப்பாக. ஸோ அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் போதே பண்ணிட்டோம்னா அவங்களோட ரெக்கவரி பீரியட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்க எவ்வளோ சீக்கிரமாக அவங்க நார்மல் ஆக்டிவிட்டிஸ் போக முடியுமோ அவங்க சீக்கிரம் வந்துடும். இப்போ ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இதெல்லாம் சொல்கிறப்போ வயதான பிறகு வரும். இப்போ அந்த ஸ்டேஜ் 1 ஐடென்டிஃபை பண்ணுறதே ஆட்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். மோஸ்ட்லி இப்போ நீங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்டேஜ் 1ல வந்து ஆட்கள் அதிகமாக இருப்பாங்களா, இல்லை ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் நிறையா இருப்பாங்களா சார்? என்னோட ப்ராக்டிஸ் நடைமுறையில் பார்த்தா ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ல வரவங்க தான் அதிகம். இல்லை ஏன் இதை கேட்குறேன்னா, இப்போ ஸ்டேஜ் 1ல இது எந்த டைமில் நான் ஐடென்டிஃபை ஒரு 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 சாதாரண மனுஷனா எனக்கு சாதாரண மூட்டு வலி வருது, ஒரு 50-60 வயசுல வருது, இது சாதாரண மூட்டு வலியா இல்லை இந்த தேய்மானத்தினால வரக்கூடிய வலியாங்கிறது என்னால் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரியான நேரங்களில் என்ன ஒரு அட்வைஸ் நம்ம வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்மளால சொல்ல உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு 50 வயசு ஆகுது, எனக்கு வரல, இப்போ தான் வந்திருக்குன்னா வந்த உடனே ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு டாக்டரை ஆர்த்தோபெடிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக அது என்ன எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஏர்லி டயக்னோசிஸ் பெட்டர் அவுட்கம். கண்டிப்பா. நீங்கள் நம்மகிட்ட என்ன பழக்கம்னா வலி இது என்னன்னு சொல்லிட்டு நேராக போய் ஃபார்மசியில் போய் மாத்திரைகள் வாங்கி பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்டுட்டு அது அப்படியே ஒரு ஸ்டேஜில் அது மாத்திரைக்கு வந்து அது ரெஸ்பாண்ட் ஆகலைன்னு டாக்டர் தேடி வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லா டேமேஜும் ஆனதுக்கு ஸ்பேர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது வரைக்கும் இந்த வந்ததே இல்லை, இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் வருதுன்னா அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர் கைடன்ஸ் தான் வேணும். ஸோ இந்த வலி வந்தால் நம்ம போய் பார்க்கணும். எல்லாம் பயந்துருவாங்க, ஏன்னா மூட்டு வலின்னு வந்துட்டாலே சார் ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்கன்னு. அப்படி இல்லை, தேவைன்னா தான் சொல்ல போகிறோம். தேவை இல்லாததுக்கு யாருமே வந்து சர்ஜரி பண்ண போகிறது இல்லை. கண்டிப்பாக. அது ஒரு மிஸ்கன்செப்ஷன். பயந்துட்டு அப்படி மூட்டு வலினாலே சர்ஜரின்றது அது ஒரு மிஸ்கன்செப்ஷனாக இருக்குது. அப்படி இல்லை, உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லா இருப்பீங்களோ அதை தான் பண்ண போகிறோம். நிச்சயமா. அந்த பயத்தை விட்டு நீங்கள் ஏர்லியராக வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சர்ஜரியை தவிர்க்கப்படலாம். சீக்கிரமாக நீங்க சொன்ன மாதிரி கியூர் ஆயிரும். நம்ம பெரிய லெவல்ல அடுத்த ட்ரீட்மெண்ட் போகும். ஸ்டேஜ் 1ல இருக்கும் எனி இது வந்து நம்ம ஏர்லியரா பண்ணிட்டோம்னா கண்டிப்பா சார். ஏன் இந்த கொஸ்டின் கேட்டோம்னா, நிறைய பெரியவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த மூட்டு வலி அதெல்லாம் சாதாரண நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்கிற ஃபார்மசிக்கு போறது, ஒரு பெயின் கில்லர் வாங்கி போடுறது. ஓகே, அந்த பெயின் கில்லர் அந்த டைம் அதை சரி பண்ற மாதிரியான ஒரு ஃபீல், ஆனால் அதை சரி பண்றது கிடையாது. பெயினை மறக்க வைக்க செய்யுது. அது நாளடைவில் போக போக பெரிய இஷ்யூவா. அந்த பெயின் முதல்ல ஃபர்ஸ்ட் வலி வந்தோடனே மாத்திரை போடுவாங்க. ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு கொஞ்சம் நல்லாவே அவங்களுக்கு கேட்கும். 1 மாசம் 2 மாசத்துக்கு வலி இல்லாம இருப்பாங்க. அது போக போக பாத்தீங்கன்னா மாத்திரை போட்டு வலி கேட்காது, அப்பதான் வருவாங்க. நிச்சயமா. ஏன்னா அந்த ட்ரக் உள்ள எடுத்தது பாடி ஏற்ற மாதிரி அது நிறைய வலி மாத்திரைகள் எடுக்கிறதுனால அதுக்குன்னு உள்ள சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பா. கிட்னி பாதிக்கப்படலாம், ஜிஐ ட்ராக்ட் பாதிக்கப்படலாம், நிறைய இருக்கு. ஸோ தேவையில்லாம ஒரு ப்ராப்ளத்துக்கு இன்னொரு ப்ராப்ளம் தேடி வாங்குற மாதிரி இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறப்போ சர்ஜரி நம்ம சொல்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ அதில் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லலையா, அதுதான் வந்து அதற்கான தீர்வா இருக்குமா? ஆமாம், நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் தி ஆர்த்ரைட்டிஸ். ஏன்னா நம்ம டேமேஜ் ஆன ஜாயிண்ட்டை எடுத்துட்டு புது ஜாயிண்ட் உள்ள வைக்கும். ஓகே. ஸோ அங்கே அது திரும்ப தேய்மானம் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக. ஸோ புது ஜாயிண்ட் வச்சோன்னு, ஸோ உங்களுக்கு புது ஜாயிண்ட் ஒரு உள்ள ஜாயிண்ட் வச்சோன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னன்னு. பட் ஆனால் வந்து உங்களுக்கு அது போக போக நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சில என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இது நான் முதலே பண்ணியிருக்கணும், இவ்வளோ நாள் விட்டது தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். சார், இப்போ அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி புதுசாக நம்ம அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் அவங்க வந்து நடக்கிறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் இதெல்லாம் அதுக்கான டைம் எடுத்துக்கும்? இல்லை, யூஸ்வலாக வந்து என்னோட ப்ரோட்டோக்கால் படி பண்ணுறது என்னோட கேஸ் நான் பண்ணுறதுலாம் வந்து சர்ஜரி பண்ணி அடுத்த நாளே நான் வந்து நிற்க வச்சு நடக்க வச்சிருவேன். ஓகே. அது சைக்காலஜிக்கலி தே வில் கிவ் அ லாட் ஆஃப் பூஸ்ட் டு தி பேஷண்ட். கண்டிப்பாக. இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணிட்டோம், படுக்கலை, ரெஸ்ட் எடுக்கலை, ஆனால் எந்திரிச்சு நிற்க வச்சு நடக்க வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சரி நம்ம சர்ஜரி பண்ணோம் நடந்துட்டோம் அப்படிங்கிற அது அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தரும். கண்டிப்பாக. ஸோ அடுத்த நாளே நிற்க வச்சு நடக்க வச்சிருவேன். ஒரு மூட்டு பண்ணுறோம்னா ஹாஸ்பிட்டலில் வெறும் 3 நாள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த 3 நாளில் இருக்கிற ஸ்டேம்லே வந்து நடக்கிறது, எப்படி ரெஸ்ட் ரூம் போகிறது, எப்படி உட்காருது ரெஸ்ட் ரூமில், அவங்க வேலைகள் எப்படி அவங்க பார்த்துக்க முடியும், வாக்கர் சப்போர்ட் வச்சுன்றதை ட்ரெயின் பண்ணி சொல்லிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸசைஸ்ன்றது சொல்லிடுவோம்.
ஸோ ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு வாக்கர் வச்சு நடப்பாங்க. ஓகே. பெட் ரெஸ்ட்ன்றதே கிடையாது. ஓகே. ஸோ அவங்க வேலைகள் அவங்க செய்ய முடியும். 4 வாரம் கழிச்சு அவங்க ட்ராவலும் பண்ணலாம். ஊருக்கு போகிறது, ஃப்ளைட்டில் போகணும், இல்லை ட்ரெயினில் பஸ்ஸில் போகணும், 4 வாரம் கழிச்சு அந்த 4 வாரத்துலேயே அவங்க மாடிப்படி ஏறது எப்படி, இறங்குறது எப்படி, அவங்களா எப்படி வாக் பண்ணுறது, வித் வாக்கர் வித்தவுட் வாக்கர். வித் வாக்கர் ஒரு 2 வீக்ஸ், வித்தவுட் வாக்கர் அடுத்த 2 வீக்ஸில் ட்ரெயின் பண்ணிட்டா அவங்க கான்ஃபிடென்ட் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் தட் அவங்களோட ரெகுலர் லைஃபுக்குள்ள அவங்க தாராளமாக போகலாம். அந்த கீழே சப்பனங்கால் போட்டு உட்காரதுக்கும் குத்த வச்சு உட்காரது மட்டும்தான் கொஞ்சம் வேணான்னு சொல்லலாம். அது என்ன மாதிரி இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து இருக்குது. சில இம்ப்ளான்ட்டில் ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட் தான். ஸோ அதுக்கு டேமேஜ் ஆகாமல் நம்ம என்ன ஒரு புது பொருள் வாங்கினா நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதோட லைஃப் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் பேசும்போது சொன்னால் ஒபேசிட்டி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம சர்ஜரி பண்ணுறது கொஞ்சம் யோசித்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதுக்கான ரீசன்ஸ் எதனால சார்? ஒபேசிட்டி உள்ளவங்களுக்கு நம்ம ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம்னா மேஜர் காம்ப்ளிகேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா பல்மனரி எம்பாலிசம்ன்றோம். அதாவது லங்ஸுக்கு போகிறதுல வந்து பிளட் போய் கிளாட் ஆகிடும். ஓகே. ஸோ அதுதான் வரும். அது வர்றது அந்த ஒபேசிட்டி உள்ள பேஷண்ட்டுக்கு ரொம்ப காமனாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடியே ஏதாச்சும் ரத்த குழாய்கள்லையோ இல்லை வெயின்லேயோ ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் அவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ஃபார் தட் ஒன். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக ப்ரீஆப்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு பண்ணால் ரிஸ்க் அது. ஓகே சார். இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டே இருக்கிறோம். அதில் இன்னொரு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இப்போ வயதானவர்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த பிரச்சனை வரக்கூடியது. இப்போ வயதானவர்கள் ஒரு 70, 80, 80+ இருக்கிறாங்கன்னா இப்போ அவங்க ஃபிசிக்கலாகவே ரொம்ப வீக்காக இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணங்கள் அவங்களுக்கு சர்ஜரி எந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்லை அப்படின்னா, சில பேர் 70, 80s நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்க அந்த பழைய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அவங்களுடைய உடல் திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இப்போ இது அவங்களுடைய ஹெல்த்தை பேஸ் பண்ணி இருக்கிறதா இல்லை ஏஜ் ஃபேக்டரை பேஸ் பண்ணி இருக்கிற அந்த சர்ஜரி? இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரைமரி ஆஸ்தரைட்டிஸ் வயசானவங்களுக்கு தான் வரும். ஸோ அதே இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்றது வயசானவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ண சர்ஜரி. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து அவங்க இந்த சர்ஜரியோட மெயின் எய்மே வந்து அவங்களோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பில் வந்து எந்த டிபெண்ட் இல்லாமல் வலி இல்லாமல் அவங்க வேலைகள் அவங்களே செஞ்சால் போதுன்ற மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த சர்ஜரி. ஸோ அவங்க இந்த சர்ஜரி பண்ணனால அவங்க ஓட போகிறாங்க இல்லை இது பண்ண போகிறாங்க கிடையாது. அவங்க மீதி இருக்கிற வாழ்நாளில் யாரோட தயவும் இல்லாமல் யாரோட சப்போர்ட் இல்லாமல் அவங்க வேலைகள் அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த எல்டர்லி பீப்புள் அதுதான் ப்ராப்ளம். யாராச்சும் டிபெண்ட் பண்ணி இருந்துருவோமோ இல்லை ஏதாச்சும் ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தர் யாராச்சும் கூப்பிடணுன்றது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதை சரி பண்ணுறது தான் இது. அவங்க ஏஜுக்கு அது சர்ஜரி கண்டிப்பாக ஏஜ் வந்து நாட் அ க்ரைட்டீரியான்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு அது தேவைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் எவால்வேஷன் தேவை. அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிசீஸ் இருக்கா, சுகர் இருக்குது இல்லை பிபி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நல்லா எவால்வேட் பண்ணிவிட்டு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பண்ணலாம். பண்ணிவிட்டு அது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. நான் பண்ணதுலேயே வந்து நான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண 91 இயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ஏஜ் தான் 91 இருக்கும், பட் ஆக்டிவிட்டி லெவல்ஸ் நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து ஏஜ் 91 ஆயிடுச்சு பண்ண வேணாம்னு விட முடியாது. நிச்சயமா. ஸோ அவங்க ஆக்டிவிட்டி லெவல்ஸ் நல்லா இருந்தால் அது பண்ணிக்கிறது. அப்போ ஏஜ் ஃபேக்டர் இஸ் நாட் அப்படிங்கிறது. ஓகே சார். இப்போ இன்னும் வந்து இந்த முதியோர்களை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மூட்டு வலியோட பயணிக்கக்கூடிய விஷயம் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மென்டலி அவங்க ஃபிசிக்கலி அவங்க ரெடியாக இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க காட்டக்கூடிய பயம், அதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நடக்க முடியாமல் போயிருமோ இல்லை அவங்களுக்கு பெயின் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குமோ, ஸோ இந்த மாதிரியான இந்த வலிகள் குறித்த சில பயங்கள் கேஷுவலாக அவங்க ரிலேஷன்ஸில் பேசும்போதோ நம்ம யூஸ்வலாக நம்ம ஊருக்குள்ளே ஒரு பழக்கம் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் பார்க்க போனால் இதே மாதிரி தான் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தருக்கு ஆச்சு அப்படி இப்படின்னு ஒரு கதையை என்ன பண்ணிடுவாங்க சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ இந்த வலி குறித்த ஒரு பயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு இன்னைக்கு விதைச்சி வச்சிருக்கிறாங்க நிறைய பெரியவங்க கிட்ட. இந்த சர்ஜரி ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா இல்லை அந்த சர்ஜரி ஆஃப்டர் சர்ஜரி அது எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெயின்ஃபுல்லாலாம் இருக்காதுங்க. இப்போ இருக்கிற மெடிக்கேஷன் இன்னோவேஷனில் பெயினே இருக்காது. நான் பண்ணும்போது வந்து எபிடுரல் அண்ட் ஸ்பைனல் அனஸ்தீசியாவும் அப்படின்னா வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வந்து அந்த எபிடுரல் இன்ஃபெக்ஷன்லாம் போயிட்டே தான் இருக்கும். ஸோ வலியே தெரியாது. ப்ளஸ் வந்து பிளாக்கும் கொடுத்துருவோம் அந்த இடத்துல மரத்து போகிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வலியே இருக்காது. இந்த வலி இல்லாத டைம்லேயே அவங்கள நிற்க வச்சு நடக்க வைக்கிறது தான் எய்ம். ஓகே. ஸோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்குறது வந்து சொல்லுவாங்க, பட் ஆனால் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு எது சூட்டபுளோ அதை பார்த்து நம்ம பண்ணிக்கிறது பெட்ரு. ஆனால் வலி இப்போ இருக்கிறதுல வந்து வலியெல்லாம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க இதுக்கு முன்னாடி பட்டிருந்த வலியோட இந்த ஆப்ரேஷன் வலி கம்மியாக தான் இருக்கும். அந்த மூட்டு வலினால கஷ்டப்பட்ட வலி எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த வலி கம்மியாக தான் இருக்கும்.
ஏன்னா அது நிரந்தர வலி. இந்த வலி ஆப்ரேஷன் பண்ணுற வலி வந்து ஒரு நிரந்தர வலி கிடையாது. ஒரு வாரம் 2 வாரத்தில் அது போயிடும். நிச்சயமா. இது மாதிரி அது நிரந்தரமாக இருக்காது. கண்டிப்பா. ஸோ அந்த வலியை கம்பேர் பண்ணால் அவங்களுக்கு இது வந்து அவ்வளோவா தெரியாது. இருக்காது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா நடக்க முடியாது, எல்லாமே பண்ண முடியும். கண்டிப்பா சார். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமா காமனா எனக்கு எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு ஃபியர். இல்லை, இது யூஸ்வலாக வந்து நம்ம ஊரில் ரொம்ப காமன். நம்ம டாக்டர் சொல்கிறத விட மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க. அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. சரி, ஃபெயிலியர் இருக்கும். ஃபெயிலியர் இல்லாமல் இருக்காது. ஒருத்தவங்க 2 பேருக்கு ஃபெயிலியர் இருக்கலாம். ஆனால் மீதி 1000 பேர் நல்லா ஹாப்பியாக இருக்காங்களே, அதை அவங்கள நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எதுக்கு ஃபெயிலியரை எக்ஸாம்பிளாக எடுக்கணும்? நிச்சயமா. இது ஆர்த்தோனமஸ் வாழ்க்கையிலே நான் சொல்கிறேன். கண்டிப்பா. ஃபெயிலியர் ஆனவங்கள ஏன் எக்ஸாம்பிளாக எடுக்கணும்? நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்கள அவங்கள எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம அதை பார்த்து போகலாமே. கண்டிப்பா சார். ஏன்னா நம்ம வரக்கூடிய ஆட்கள் யாருமே அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனை பத்தி பேசாதனால தான் எல்லாருக்குமே நெகட்டிவ் ரோல் அப்படியே கொண்டு போய் கொடுத்துறது. இது பயமா இருக்கும், வலியா கொடுக்கும் அப்படிங்கறதுனாலயே நிச்சயமா இன்னைக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதை பார்த்துக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பா ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த சர்ஜரி எந்த அளவுக்கு நமக்கு தேவையானது அப்படிங்கிறத வயசானவங்களும் சரி, வயசானவங்களை வீட்டில் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது கண்டிப்பா பொருந்தும். மற்றவங்களோட அட்வைஸை கேட்கறத விட டாக்டரோட அட்வைஸ் ரொம்ப ரொம்ப நல்ல. டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுக்கலாம், அவங்க ஃபிட் ஆவாங்களா, சர்ஜரிக்கு அவங்க உடம்பு தாங்குமா, அதெல்லாம் அசஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். வந்தோடனே எடுத்தோன்னே போய் சர்ஜரி பண்ணிட போகிறோம். எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு கார்டியாலஜி டாக்டர், அனஸ்தட்டிஸ்ட் டாக்டர், ஃபிசிஷியன்ஸ் எல்லாம் பார்த்து ஃபிட்னஸ் கொடுத்த பிறகு தான் பண்ணுறோம். ஸோ அதனால் தைரியமாக வந்து கேட்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஒரு 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 பேஷண்ட் வயசானவங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 3 இருக்கலாம், ஸ்டேஜ் 4 இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், இல்லை ஸ்டேஜ் 2 ஏதோ ஒரு ஸ்டேஜில் வராங்க. ஸோ இப்போ சர்ஜரி இந்த மாதிரியான இந்த ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இத்தனை நாட்கள் அவங்க இது முன்னாடி வரணும், அட்மிட் ஆகணும். அப்போ இந்த சர்ஜரி பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும் சார்? எங்கள் மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு ஒரு ப்ரோட்டோக்காலாகவே வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து எங்களை கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு சர்ஜரிக்கு பில்லிங்கன்னா எல்லா டெஸ்ட்டும் ஓபியாகவே பண்ணிடுவோம். ஓகே. பண்ணிவிட்டு கார்டியாலஜி, அனஸ்தட்டிஸ்ட், ஃபிசிஷியன், ஃபிட்னஸ் எல்லாமே வாங்கிட்டு அவங்களுக்கு எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட்டுக்கு முதல் நாள் வந்து அட்மிட் ஆகுவாங்க. ஸோ ஒரு நீ பண்ணுறாங்கன்னா 3ஆவது நாளே டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. ஓகே. 2 நீ பண்ணுறாங்கன்னா 7ஆவது நாள்லேருந்து 8ஆவது நாள் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. ஓகே. ஸோ இது வந்து 1 வீக் to 8 to 10 days அவங்களோட ரெக்கவரி பீரியடை பொறுத்து. சிலவங்களுக்கு ஒரு டிலே ஆகலாம், சிலவங்க ஃபாஸ்ட்டாகவே ரெக்கவர் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் 10 days. 2 நீக்குனா 10 days, ஒரு நீனா 3ஆவது நாள் தைரியமாக வீட்டுக்கு போயிடும். நிச்சயமா சார். இப்போ 2 நீக்கும் பண்ணுறப்போ இதில் என்னன்னா, இது நம்ம ஆட்கள் இன்னொரு பயமும் காட்டி வச்சிருக்காங்க. ஒரு கால் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 6 months 7 months கழிச்சு இன்னொரு கால் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இல்லை ஒரே நேரத்தில் 2ம் பண்ணிட்டா 2 ரொம்ப பெயின்ஃபுல் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னொரு பயமும் நம்ம ஆட்கள் மத்தியில் நிறையா கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதில் அட்வைசபிள் அப்படிங்கிறது சேம் டைம் 2 நீயும் சேர்த்து ஒன்று போல் ஆப்ரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா அதை ப்ரொசீட் பண்ணுறது நல்லதா, இல்லை 1 by 1 சில கேப் விட்டு பண்ணுறது பெஸ்ட்டாக சார்? இது வந்து எப்படி டிசைனா பேஷண்ட் டு பேஷண்ட்டை வந்து நான் சொல்வேன். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வந்து நம்ம ஃபிக்ஸடாக போக முடியாது. ஒவ்வொரு பேஷண்ட் சிலவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, என்ன மேஜர் காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா ஒரே அட்மிஷனில் 2 நீ பண்ணுறது தான் ஐடியல். ஓகே. ஏன்னா ஒரு நீ பண்ணிவிட்டு இன்னொரு நீ வந்து வலியாக இருந்தால் அவங்க நடக்கும்போது வலி இருக்காது செய்யும். ஏன்னா முன்னொரு நீனால வலி வந்துட்டு தான் இருக்குது, பிரச்சனை தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த நீ பண்ணதோட அவங்க பெனிஃபிட்டை அனுபவிக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன் இல்லை, எந்த மேஜர் இஷ்யூஸ் இல்லைன்னா 2 நீ ஒரே அட்மிஷனில் பண்ணுறது தான் ஐடியல். ஓகே. சரி, அவங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், அவங்கள உடல் ஒத்துழைக்காது. அப்போ வந்து சரி தள்ளி போடலாம். இல்லை நான் ஃபைனான்சியலாகவும் அவங்க உடனே செலவழிக்க முடியாதுன்ற நிலைமை இருக்கலாம், அப்போ தள்ளி போட்டுக்கலாம். கண்டிப்பாக சார். ஆனால் பண்ணுறதுன்னா 2மே ஒரே இதில் அட்மிஷனில் பண்ணுறது தான் ஐடியல். கண்டிப்பாக சார். ஸோ ரொம்ப சிறப்பு சார். வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம ஆர்த்தோபெடிக்ஸில் இன்னைக்கு வந்து நம்ம முதியவர்களுக்கு இந்த எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை எந்த அளவுக்கு முக்கியம், என்னென்ன பாதிப்புகள் வரும், அதை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினா என்ன, அதில் எத்தனை நாள் எடுக்கும், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கீங்க சார். நிச்சயமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்த மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் நிறையா முதியவங்க இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப 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 பயனுள்ளதாக இருந்திருக்கும். இன்னும் எனக்கு இதில் நிறையா கேள்விகள் இருக்குது சார். நம்ம வந்து குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், யங் ஏஜில் வந்து என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்ண இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விகள் இருக்குது. அது நம்ம ஒன்று வரக்கூடிய அடுத்த வாரங்களில் நம்ம அதை கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்போம். ஸோ இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். நன்றிங்க. முதியோர்கள் வச்சு இப்போ எல்டர்லி பீப்புள் மூட்டு வலி, இடுப்பு வலின்னா தைரியமாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கன்சல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அது என்னன்னு டயக்னோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பற்றி நம்ம யோசிக்கலாம். ட்ரீட்மெண்ட் பற்றி பயந்துட்டே வராமல் இருக்கிறது தான் பெரும் தப்பு. கண்டிப்பாக சார். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அன்பர்களே, இன்னைக்கு வந்து நம்முடைய நலம் தரும் மருத்துவம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஓமர் ஷெரீப் அவர்கள் இன்னைக்கு இந்த ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பியல் அப்படிங்கிற துறையில்
எலும்பியல் சம்பந்தமாக மூட்டு வலியில கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆலோசனைகள் கொடுத்திருக்கிறார். நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்த உங்களுக்கு நீங்க அந்த வழியில அவதிப்படுறீங்கன்னா நம்முடைய மருத்துவர் அவர்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அதை வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு விட அதை ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரொசீட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்முடைய மருத்துவர் அவருடைய பகிர்வுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கோம். இனி அடுத்த வாரம் நம்ம இதே போல நலம் தரும் மருத்துவ நிகழ்ச்சியில நம்முடைய மருத்துவர் ஓமர் அவர்களோடு இணைந்து இன்னும் பல கேள்விகளுக்கான விடைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தமிழ் ஜோ. நன்றி, வணக்கம், வரியே வாழ்க.